ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மீனாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா சரி வா மீனா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் கூப்பிட்டு போய் மீனாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எப்படி மீனாவை இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா இல்லை மீனாவை நான் கோட்ரஸ்க்கே கூப்பிட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் மீனாவவே கேளுங்க எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா எங்கம்மா வர நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா அத்தை நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் மீனாவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அண்ணி அண்ணா எங்கள் அண்ணி அப்படின்றாங்க. உள்ளே இருக்காரு தம்பி அப்படின்றாங்க. அண்ணாவை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பழனி என்னண்ணே என்னாச்சு இவ்வளோ வேகமாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் குமாரே குமாரன்னு கூப்பிட்றாங்க. குமாரும் வெளியே வராங்க. என்னண்ணே சொல்லுண்ணே என்ன ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அண்ணன் சந்தோஷமா இருந்துச்சுன்னா எதனா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பழனி யோசிக்கிறாங்க. அப்போ குமார் பார்த்தீங்கன்னா இருடா சொல்கிறேன் அப்படின்றாங்க. அத்தா இனிமே நீ அந்த பரதேசி பையன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பொண்ணு கேட்குற வேலைலாம் வேணாம். குமாருக்கு நானே பொண்ணு பார்த்துட்டேன். அவ்வளோ வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை, வசதி வாய்ப்பெல்லாம் கம்மி தான், இருந்தாலும் பொண்ணு நம்ம கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா யார்ரா பொண்ணு எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொந்தமா அப்படின்றாங்க. சொந்தம்தான் அப்படின்றாங்க. சொந்தம்னா யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அதான் அந்த பரதேசி பையன் வீட்டு சம்மந்தி இருக்கான்ல அப்படின்றாங்க. யார்ரா மீனாவோட குடும்பம் இல்லை அந்த குழலியோட குடும்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் யாரும் இல்லை, அந்த சரவண பையன் கட்டிட்டு வந்துட்டு இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குல்ல அந்த வீட்டில் தான் அப்படின்றாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த மயிலோட வீட்லையா, மயிலோட தங்கச்சி அவள் கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாடா மயிலோட தங்கச்சி தான் அப்படின்றாங்க. அதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா டேய் என்னடா இது என்னடா முறை இது என்னடா பேசுகிற நீ, கொஞ்சமான உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முறையெல்லாம் எதுக்கு ஆத்தா, அதுதான் அந்த பையன் டைவர்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலே முறையை வச்சு நாம் எதுக்கு பேச போகிறோம் அப்படின்றாங்க. இருந்தாலும் ரத்த பந்தம்னு ஒன்று இருக்குல்லடா அப்படின்றாங்க. அந்த தான் அவளை தான் 30 வருஷம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு அவளுக்கு எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன உறவு இருக்காத்தா அப்படின்றாங்க. ரத்த பந்தம்னு ஒன்று இருக்குடா அப்படின்றாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு பின்னாடி அதெல்லாம் முறை ஆகாது ஆத்தா, நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பொண்ணை தான் நான் குமார் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கேன் அப்படின்றாங்க. முத்துவேல் பார்த்தீங்கன்னா டேய் அது கேவலமான குடும்பம்டா, ஃப்ராடு குடும்பம், திருட்டு குடும்பம், நம்ம வீட்டிலே திருடி இருக்கான், நம்மளே போலீஸில் பிடிச்சிருக்கோம், கொஞ்சமானா உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஏதோ பிரச்சனை பார்க்கறது தான் கல்யாணம்னா 1, 2 பொய்யுங்க சொல்கிறதா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது தான் அப்படின்றாங்க. மாரியும் பார்த்தீங்கன்னா ஏங்க அந்த பொம்பளை கொஞ்சம் சரியில்லைங்க, அது வாயை கொடுத்துட்டா நம்ம வெளியே வர முடியாது, அந்த வீட்டில் எதுக்குங்க நமக்கு பொண்ணு அப்படின்றாங்க. சுகன்யாவும் அந்த அம்மா கொஞ்சம் சரியில்லை, எதுக்கு மாமா அந்த வீட்டில் போய் நீங்கள் பொண்ணு எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஒரு பக்கம் ராஜியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு தம்பி நீங்கள் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், குமார் உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையாடா அப்படின்றாங்க. சரிப்பா நீங்கள் சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா டேய் என்னடா அரிசியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்றாங்க. அவன் தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா இல்லை அப்பத்தா, ஏன் அவள் பின்னாடி என்னை சுற்றிட்டு இருக்க சொல்கிறியா நீ, அதெல்லாம் முடியாது, அப்பா சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போகிறதில்ல, என் பையனுக்காக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், யார் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்திவேல் அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ மீனாவை பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. நீங்களே ரொம்ப டல்லாகிட்டு இருக்கீங்கக்கா குடிங்க அப்படின்றாங்க. கோமதியும் குடிமா திருப்பணம் மயக்கதும் போடுறதுக்கா அப்படின்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அரசி பார்த்தீங்கன்னா அண்ணி என்னாச்சு அண்ணி, எதுக்கு நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் இப்படி உங்களை நீங்களே உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, என்னாச்சு அண்ணி, அண்ணா கூட ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா செந்திலையும் பார்க்குறாங்க. செந்திலும் மீனாவை பார்க்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. மீனா தயங்கிறத பார்த்த கோமதி பார்த்தீங்கன்னா ஏய் எதுக்கடி அவளை சும்மா போட்டு நோண்டினே இருக்க, அவள் தான் சொல்லலைல்ல விட்டுரு, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதிரும் வந்துடுறாங்க. எப்படி இருக்கீங்க அண்ணி, எனக்கும் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், இல்லைனா ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா இல்லை அந்த லெவலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியனும் சரவணும் வராங்க. எப்படிம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னு நீங்கள் கடையை மூடிட்டே வந்துட்டீங்க
கேட்டீங்களா? எனக்கு தான் ஒண்ணும் இல்லல்ல. எதுக்கு நீங்க இந்த மாரி வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, "எப்படி இருக்கீங்க இப்ப?" அப்படின்றாங்க. "ஆமாம்மா நல்லா இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, செந்தில் கிட்ட, "டேய் என்னடா அந்த புள்ளகிட்ட ஏதாச்சும் சண்டை இது போட்டியாடா?" அப்படின்றாங்க. "இல்லப்பா நான் எதுவும் சண்டை போடல" அப்படின்றாங்க. "சண்டை போடாம அந்த புள்ள எப்புட்றா சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கும்? நீ ஏதாச்சும் பண்ணியிருப்ப" அப்படின்றாங்க. "இவன் என்னம்மா பண்ணான்?" அப்படின்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லல. அமைதியாவே இருக்காங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நீ இங்கேயே 2, 3 நாள் ரெஸ்ட் எடு. நீ வேலைக்கெல்லாம் போகாத" அப்படின்றாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, "யார் இப்ப வேலைக்கெல்லாம் சொன்னா? வேலைக்கெல்லாம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும். நாளைக்கு காலையில நாங்க குவார்டர்ஸ் போயிடுறோம். மீனா அங்க குவார்டர்ஸ்ல இருக்கட்டும்" அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னடா நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்ற? ஆமா நீ அங்க வேலைக்கு போயிட்டேன்னா, அந்த புள்ள வீட்ல ஒண்டி வெறுக்கு வெறுக்குன்னு உட்காந்து வெளிய பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்குமா? அதெல்லாம் வேணாம். நாங்க இங்கேயே பார்த்துக்கணும். உடம்பு சரியாக வரையும் ஒரு 2, 3 நாள் லீவ் போட்டு இங்கேயே இருக்கட்டும். நீ போயிட்டு நீ வேணா போடா" அப்படின்றாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னடா விட்டுட்டு இருக்கங்க நீ? இங்கேயே இருடா" அப்படின்றாங்க. "இல்ல வீடு இருக்குல்லப்பா" அப்படின்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "இதுவும் உன் வீடு தானண்ணே! எதுக்கு நீ போறேன்னு சொல்ற?" அப்படின்றாங்க. "இல்ல அங்க வீட்லலாம் ஏதாச்சும் காணாம போயிடும். நெறைய திருடு இருக்கு" அப்படின்றாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்ன நெறைய பொண்ணும் பொருளும் அடிக்க வச்சுட்டு இருக்கியாடா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நிமிஷம் செந்தில ஷாக் ஆகி பார்க்குறாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்றாங்க. "அப்ப நீ வேலைக்கு போறதுன்னா போ. நீ வேணுனா போ. அந்த புள்ள இங்கேயே இருக்கட்டும். நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்றாங்க. "அப்படி முடியலன்னு சொல்றியா? அந்த புள்ள கூடவே 2 நாளைக்கு இருந்து பார்த்துக்கோ நீ" அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசல. அமைதியாவே இருக்காங்க. அப்ப மீனாவ கேட்குறாங்க, "என்னம்மா நீ இங்க இருக்கியா? அவன் கூட குவார்டர்ஸ் போறியா?" அப்படின்னு சொல்லி, "இல்ல மாமா நான் இங்கேயே இருக்கேன் நம்ம வீட்ல" அப்படின்னு சொல்றாங்க. "பாரு அந்த புள்ளவே இங்கேயே இருக்குன்னு சொல்லிச்சு. நீ அமைதியா போறதுன்னா போடா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பழனி உள்ள வராங்க. "என்னம்மா எப்படி இருக்க? உடம்புக்கு பரவாயில்லையா?" அப்படின்றாங்க. சித்தப்பா இப்ப பரவாயில்லன்னு" சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் பழனி ரொம்ப நன்றிடா. கடைய விட்டுட்டு நீ உங்க அக்கா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீனாவ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா" அப்படின்றாங்க. "என்ன மச்சான் நீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு நன்றி சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்டு புள்ளைய போய் பார்க்க போனதுக்கு நீங்க நன்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க மச்சான்" அப்படின்றாங்க. "அது இல்லடா" அப்படின்றாங்க. "சரி விடுங்க மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்டா?" கோமதி கேட்குறாங்க. அப்படின்னு "என்ன விஷயம்டா?" அப்படின்னு சொல்லி, "இல்ல நம்ம குமார் இருக்கான்ல" அப்படின்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "என்னது நம்ம குமாரா?" அப்படின்றாங்க. "இல்ல குமார பத்தி பேசினாவே நீங்கலாம் டென்ஷன் ஆகுறீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன்" அப்படின்றாங்க. அவன பத்தி நீ எதுக்குடா இங்க சொல்ல வர? அரிசி எது கேட்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா?" அப்படின்றாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, "டேய் நீ வேற அமைதியா இருடா. அவங்க தான் அந்த மாரி பண்றாங்கன்னு நீ ஏன்டா அவர போய் இந்த மாரி கேட்டு இருக்க?" அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாரியெல்லாம் யாரும் எனக்கு சொல்லி அனுப்பல. குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம். அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்றாங்க. "என்னது பொண்ணு பார்த்துருக்காங்களாமா? யார்றா?" அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. "ஆ அது எனக்கு வேணாம். அது யாரானா இருந்துன்னு போறாங்க. நான் வேற அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "இல்லக்கா அது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்" அப்படின்றாங்க. "யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நம்ம மயிலோட தங்கச்சி தான்" அப்படின்றாங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, "என்னது மயிலோட தங்கச்சின்னா, அப்ப அந்த முத்துச்சுடரா?" அப்படின்றாங்க. "ஆமா மீனா அந்த பொண்ண தான் கேட்டு வந்திருக்காங்க" அப்படின்றாங்க. "என்ன அவங்க வீட்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா?" "அவங்க வீட்லலாம் ஒத்துக்குனாங்க தானா" அப்படின்னு சொல்றாங்க. "சின்ன அண்ணா தான் போய் கேட்டு வந்திருக்கு. வீட்லலாம் ஒத்துக்குனாங்கன்னு சொல்லிட்டு சின்ன அண்ணா வந்து வீட்ல பேசிச்சு. அத நான் உங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "பெரிய அண்ணாவும், அம்மாவும் என்னடா சொன்னாங்க?" அப்படின்றாங்க. "அவங்கலாம் வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா சின்ன அண்ணா தான் ஒரே பிடிவாதமா குமாருக்கு அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வைக்குவேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கு" அப்படின்றாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, "குமார் மேல எனக்கு கோவம் இருக்குதான். ஏன்னா தம்பிய ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சான்ற கோவம் இருக்கு. அவன கொலை பண்ணலான்ற வரைக்கும் எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா அந்த வீட்ல பொண்ணு எடுத்து அவன் ஏற்கனவே ரொம்ப நாசமா போயின்னு இருக்கான். அந்த வீட்ல பொண்ணு எடுத்தா இன்னும் தான் அவன் நாசமா போவான். அவன நெனச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணனும் சொல்றாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவன் போய் அந்த குடும்பத்தில பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் வீட்ல இருக்கிறவங்களும் வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா சின்ன அண்ணா தான் ஒரே பிடிவாதமா இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழனி சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மீனா பார்த்தீங்கன்னா, மயிலுக்கு கால் பண்ணி சொல்லி, மயில் அவங்க வீட்ல இல்ல சுடர் அந்த வீட்டுக்கு குடுக்க வேணான்னு சொல்லி சொல்லுவாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.